நரகலோகம் பற்றியும் நரகத்திற்கு அழைத்துச் செல்லும் மாய்கையின் செயல் பற்றியும் ஈரோடு வேத பாடசாலை பொறுப்பாளர் சாலைமணி அண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவராகிய நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை போற்றி அவருடைய பொற்பாதங்களை நமஸ்காரம் செய்து இன்றைய காலை இனிய பொழுதில் உங்களோடு நான் அந்த தெய்வத்தினுடைய அந்த மகாத்மியத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் நான் சந்தோஷம் அடைகின்றேன். இந்த கலியுகத்துல இப்பேற்பட்ட மெய்க்குரு பிரானை தெய்வமாக பெற்ற நாம் எப்படி எக்களிப்பில் இருக்கணுங்கிறத பற்றியும் இன்னைக்கு நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச நம்ம குருபிரான் எப்பேற்பட்டவர்கள், அவர்களை நினைந்து என்ன எக்களிப்போடு நம்ம இருக்க வேண்டுங்கிறதையும், மெய்வழியில் நாம் எத்தகைய நடைமுறை பழக்கத்தில் பழகி வர வேண்டும் என்பதை பற்றியும் இன்னைக்கு நான் உங்களோட 2 பிரிவுகளாகத்தான் எடுக்க இருக்கின்றேன். முதலாவதாக நாம் அவருடைய செயல்களையும் அவருடைய வாக்கு வல்லபத்தையும் அவருடைய ஒவ்வொரு செயல்களும் நாம் ஒவ்வொரு காரணமாக பார்த்தோம் என்றால், எப்படி இந்த பூமியானது பிரம்மாண்டமாக இருக்கின்றதோ நம் கண்ணுக்கு, அதுபோல அவருடைய செயலானது அதீதமாக இருக்கின்றது. அவர்கள் யார் என்று நாம் ஒவ்வொரு தடவையும் பேசினாலும் அது கொள்ளாது. அந்த அளவிற்கு அவருடைய அந்த செயலானது வலிமை குமரி நிற்கின்றது. அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு கோணத்திலையும் அவர்கள் நாம் ரசித்தும் ருசித்தும் வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நம் தெய்வம் அவர்கள் யார், அவர்களின் வல்லபம் என்ன அப்படிங்கிறத, நம்ம தெய்வம் யார் அப்படின்னா, இறுதி நேரத்துல இந்த சாவுடைய சந்திப்புல கசப்பு தீட்டு வெளியாகி கற்பகோடி கால நரக அவஸ்தைக்கு போகாமல் நம்மை காப்பாற்றுகின்றவர்கள் அல்லவா நம் தெய்வம். அந்த பெருங்காரியத்தை, அந்த கற்பகோடி காலமும் நம்ம உள்ள போய் மாட்டிடுவோமே, அப்படி போகாம தடுத்தாட்கொண்டவர்கள் அல்லவா நம் தெய்வம். அவர்கள் யாருன்னு சொன்னா, யமனையும் யம பலத்தையும் அடைக்காளுகின்ற சிவராஜர் அல்லவா அவர்கள். அந்த தெய்வம் அவர்கள் நமக்கு சில குறிப்புகளை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது, ஏன் யமனையும் யம பலத்தையும் அடைக்க ஆளுகின்ற சிவராஜர் அப்படிங்கும் பொழுது அந்த நரகத்தை பத்தி முழுமையா அறிந்தவர்கள் அல்லவா. அப்பேற்பட்டவர்கள் நரகத்தினுடைய வேதனையை பற்றி நமக்கு தெய்வம் குறிப்பிட்டு வர்றாங்க. காலில் ஒரு முள்ளு குத்தினாலும் வலிக்குமே உன் தேகம், நீ அதை தாங்க மாட்டேயே அப்பா, நரகவஸ்தையை எப்படித்தான் தாங்குவாயோ அப்பா அப்படின்னு ஒரு ரொம்ப கவலைதோய தன்னுடைய திருவாக்கால் அவங்க வெளியாக்குவாங்க அந்த வாக்க. ஒரு 10 நாள் தண்டனை அப்படின்னு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டான்னா கூட இல்லையா, சொத்து பத்த வித்தாவது ஜாமீன் எடுத்து தப்பிக்கணும்னு நினைக்கிற மனுதானே நீ, ஒரு மனுஷன் தானே நீயே. ஆனா ஜெயில என்ன தேலையும் பாம்பையும் விட்டா கடிக்க வைக்கிறாங்க, ஆனா அது அந்த இருந்து தப்பிக்கணும்னு நீ நினைக்கிறியே. ஆனா அந்த அவமானம் வேண்டாம்னு தானே தண்டனையிலிருந்து தப்பிக்க ஒவ்வொருத்தரும் அந்த எண்ணம் தானே இருக்கும். ஐயோ நம்ம அதை போய் மாட்டிக்க கூடாதுங்கிற எண்ணம் தானே இருக்கும். ஆனா நீ இந்த மெய்யை பெறவில்லை என்றால், இந்த நீ மெய்யை பெறவில்லைன்னா கற்பகோடி கால அவமானத்திலையும் அவஸ்தையிலையும் நரகத்திலையும் அல்லல்பட வேண்டுமே. உன்னுடைய அந்த அவஸ்தையை எவ்வளவு கவலை பாருங்க உங்களுக்கு. அதாவது அந்த எல்லையை பார்த்து வந்ததனால நமக்கு நேராக அதை குறிப்பிடுகின்றார். எப்படின்னா, உன்னுடைய அந்த அவஸ்தையை நினைத்தால் என் காதெல்லாம் சுடுது, கருப்பெல்லாம் வெள்ளையாய் தெரியுது என்று தெய்வம் அவர்கள் கவலையாக குறிப்பிடுறாங்க. எப்படின்னு சொன்னா, அந்த நரக அவஸ்தை எப்படி இருக்கும், தங்களுக்கு பாட்டைய தனியமணிப்புரானவர்கள் கூட்டி போய் காட்டிய அந்த நரகலோகத்தை தெய்வம் அவர்கள் ஒரு வாக்கியத்தில் அருளி செய்கின்றார்கள். இப்ப அவங்க தெய்வம் பாட்டையா ஒரு தவநிலையில ஒவ்வொரு எல்லையிலா கூட்டிட்டு போகும் பொழுது சொர்க்கத்தையும் காட்டுறாங்க, மத்தியபத்தையும் காட்டுறாங்க, பாதாள உலகத்தையும். 3 உலகம் அல்லவா, சொர்க்கலோகம், மத்திய லோகம், பாதாள லோகம். அப்ப சொர்க்கத்தையும் காட்டுற அந்த தனியமணிப்பிரானவர்கள் மத்திய உலகத்தையும் காட்டுறாங்க. அதற்கு கீழே இருக்கிற பாதாள உலகம், நரக உலகம், அதுலேயும் விதவிதமான நரக உலகம் இருக்கிறது. இதையெல்லாம் கொண்டு போய் நம்ம தெய்வம் அவர்களுக்கு காட்டி அருளுகின்றார்கள். அப்படி அந்த ஒரு பகுதியை நரக உலகத்தினுடைய அந்த வேதனையும் அந்த வலியையும் அது படுகின்ற கஷ்டங்களையும் பார்க்கின்றார்கள். அது எப்படின்னா அவங்க வாக்கு கொண்டு நமக்கு எழுதிய கொடுத்திருக்கின்றார்கள். எப்படின்னு சொன்னா, இப்போ
சொர்க்கத்தினுடைய சிறப்பை நாம மான்மீகத்துல படிச்சு வர்றோம். இப்போ உதாரணமா ஆதிமூல விதிவேச வாசனேடு வேடு நடனமாகிய தோற்றம், அத அந்த ஆதிசிவத்தினுடைய நடனமாகிய அந்த தோற்றம் இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அப்படியே வர்ணித்து கொண்டே தாங்கள் கண்ட அந்த காட்சியை வர்ணித்துக்கிட்டே வர்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, இன்னும் பெருநிலை இருப்பின் கண்ணே அஞ்சாயுதமும் அதிலாறு வீதியும் கஞ்சாமனக்கண் கண்டனதம்மா 5 3 8 பந்துலா மந்திரம் அந்தனர் ஆதி மூலவேர் கண்டு அந்த மூடலுக்குள்ளே இருந்த முதலூமை எழுத்து இது எல்லாம் கண்டு பிரமித்து பார்த்து அந்த சொர்க்கலோகத்தினுடைய இன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். அப்படி வந்து அதுக்கப்புறம் கடைசியாக கண்டுடலம் பொடிந்து பொடிந்துமே காட்சி பொங்கும் அந்த கள்ளிமுது காட்டிலே அண்டர் கோணிலை அவ்வக ராசன அந்த ஆதி மூல கருவூரு கோலத்தை கண்டார்கள். அப்படியெல்லாம் கண்டு இன்புற்று கடைசியாக இந்த மத்தியமமான இந்த மத்திய உலகத்தை எப்படி பார்க்கின்றார்கள் என்றால், அங்கிருந்து அவர்கள் காட்டுகின்றார்கள் பாட்டையா அவர்கள். அப்படிங்கும் பொழுது இந்த பூமியானது ஒரு கடுகினை போலே ஒரு மூலையிலே உருண்டு கிடக்க கண்டார்களாம். இதையும் கண்ணுற்றார்கள் நம் தெய்வம் அவர்கள். அப்போ அடுத்ததாக பாதாள உலகத்துக்கும் பாட்டையர் அவர்கள் கொண்டு போய் அழைத்து அதை காட்டுகின்றார்களாம். அதை தெய்வம் எப்படி எடுக்கிறார்கள் என்றால், தன் மகவு போய் அந்த நரக உலகத்துக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அது வர்ணிக்கிறாங்க. ஒரு அந்த நரகத்தினுடைய அந்த அக்னி ஜுவாலை அந்த சூடானது பற்றும். எப்படி நீங்க போய் இப்ப ஒரு இடத்துல நெருப்பு எரியுது, போய் பக்கத்துல போனீங்கன்னா சுற்றுவேன், நெருப்பு எரியுவேன். அதோ அக்னி ஜுவாலையில எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நரக உலகம். அதை எட்டி பார்த்தா கூட சூடு தகிக்க முடியாதுங்கிறாங்க. இப்படியே எட்டி பார்க்கறதா கூட. அதுக்கு பாட்டையர் அவர்கள் ஒரு கண்ணாடி பனி கண்ணாடிங்கிறாங்க. அதை பனி கண்ணாடி மாதிரி செஞ்சு அதை இந்த பக்கம் இருந்துகிட்டு தன்னுடைய மகவை அதை அந்த பக்கம் எட்டி பார்க்க வைக்கிறாங்க. அந்த பனிக்கட்டி அது கூட சூடு தாங்காம இந்த பக்கம் வருதுங்கிறாங்க. அவ்வளவு அக்னியில அந்த நரக உலகத்தினுடைய அக்னியானது அங்க எட்டி பார்த்தா அந்த நரக பாடையானது அதை விட மோசமா இருக்கு, எட்டி பார்த்ததுக்கேங்கிறாங்க. அத தெய்வம் தன்னுடைய திருவாக்கியத்துல குறிப்பிட்டு வர்றாங்க. அவங்க குறிப்பிடும் பொழுது அதை சொல்லிட்டே வர்றாங்க. நான் அப்படியே இது குறிப்பை எடுத்து வச்சதுதான் அப்படியே நான் சொல்லிக்கிட்டு வரேன், நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. நரக அமளியினின்றும் நம்மை காத்து ரட்சிக்கின்ற நம் தெய்வம் அவர்கள் தாங்கள் தவத்தில் நரகலோகத்தை கண்ட காட்சியினை வெளியாக்குவதை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆண்டவர்கள், ஒரு நாள் நாம் நரகத்தை பார்க்க ஆசைப்பட்டோமே என்று உனது பாட்டையா வரதகுரு திலகபிரான் அவர்கள் எம்மை கொண்டு போய் அந்த தூரமான இடத்தில் அதை காட்டி அருளினார்கள். ஒரு தூரமா அவங்களை எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் காட்டுறாங்க. நரகலோகம் வெகு தூரமான பாதாள லோகமாக இருந்தது. அவ்வளவு தூரத்தில் பாதாளத்தில் அது இருந்தும் அந்த அக்னியை பொறுக்க முடியாது என்று எமக்கும் அதற்கும் இடையில் ஒரு திரை போடப்பெற்றது. நரகலோகம் வெகு தூரமான பாதாளமாக இருந்தது. அவ்வளவு தூரத்தில் பாதாளத்தில் இருந்தும் அந்த அக்னியை பொறுக்க முடியாதென்று எமக்கும் அதற்கும் அந்த நரகலோகத்துக்கும் இடையில் ஒரு திரையை போடப்பெற்றது. அந்த திரையானது பனிப்படலத்தாலான ஒரு கண்ணாடிங்கிறாங்க. பனிப்படலத்தாலான ஒரு கண்ணாடி. அந்த குளிர்ச்சியான கண்ணாடியையும் தாண்டி அதன் வழியாக அனல் வீசியது. அந்த குளிர்ச்சியான கண்ணாடியையும் தாண்டி அதன் வழியாக அனல் வீசியது. அந்த நரகலோகத்தின் ஒரு புறத்தில் ஒரு கரும்பாறை இருக்கிறது. அது அக்னியில் உருகி ஒழுகி கொண்டிருந்தது. கொண்டு போய் பாட்டையர் அவர்கள் அந்த காட்சியை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இது எப்படி பார்த்தார்களோ நரக உலகத்தினுடைய அந்த வேதனையும் அங்க நடக்கக்கூடிய அந்த செயல்களையும் தெய்வம் அவர்கள் கண்ணுற்றார்கள். அப்படி கண்ணுறுகின்ற பொழுது எப்படி இருக்கின்றதா, ஒரு கரும்பாறை இருக்கிறது. அது அக்னியில் உருகி ஒழுகி கொண்டிருந்தது. அங்கே ஒரு மகராசி அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளின் விகார லட்சணம் பார்க்க முடியாது என்கிறார்கள். அவருடைய லட்சணத்தை பார்க்க முடியாதுங்கிறாங்க. அவ்வளவு கோரமா இருக்குதுங்கிறாங்க. அங்கே மற்றொரு புறம் பள்ளமும் இருக்கிறது, மேடும் இருக்கிறது. அங்கே எஜமானனும் இருக்கிறார்.
வேலையாட்களும் இருக்கிறார்கள். கிங்கிலியர்கள் என்று சொல்லப்படும் அந்த வேலைக்காரர்களுக்கு 2 கொம்புகள் இருக்கின்றன. அவை குட்டையாக இருக்கின்றன. தாங்கள் அந்த கண்ட எப்படி அந்த தெய்வம் கொண்டு போய் அந்த இறைக்காட்சியை காட்டும் பொழுது அந்த வாக்கு ரூபத்துல கொண்டாந்து அந்த பிரம்மாண்டத்தை உண்மையிலே நமக்கு அது என்னன்னு புரியலைன்னா கூட அந்த வாசகத்தை நினைக்கும் பொழுது நமக்கு உண்மையா அது தெரியுது. ஏன்னா ஆதிமூல விதிவேச வாச நீட்டி அந்த ஆதி மூலமானது எப்படி நடனமாடி கொண்டிருக்கின்ற அந்த பகுதியை அப்படியே வடிச்சு கொண்டு வராங்க வாக்கு ரூபத்துல, இல்லையா? அது போலதான் நரகத்திலையும் எப்படி இருந்ததுன்னு அப்படியே நமக்கு வாக்கு ரூபத்துலதான் கொண்டாந்து அதை கண்டதை அப்படியே கொடுக்குறாங்க. அந்த கிங்கிலியர்களுக்கு 2 கொம்புகள் இருக்கின்றன, அவை குட்டையாக இருக்கின்றன. எஜமானனுக்கு மட்டும் ஒத்தை கொம்பு இருக்கிறது. எஜமானனுக்கு மட்டும் ஒத்தை கொம்பு இருக்கிறது. அவர்களுக்கு காது கேட்கவில்லை. அந்த கோர அலறல் அவர்கள் காதில் விழவில்லை. ஒருவனை வாள் போட்டு தலையில் இருந்து கீழாக இருக்குகின்றார்கள். அங்க என்ன நடக்குதுங்கிற ஒரு காட்சிய பாட்டையார் அவர்கள் நின்று கொண்டு நம் தெய்வம் அவர்களை காண்பிக்கும் பொழுது ஒரு காட்சியை தெய்வம் பார்க்கறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப பனி இருக்குது, பனிக்கட்டி அதை அறுத்தன்னு வச்சுங்களேன், அறுத்துக்கிட்டே வந்தா மேல என்ன ஆகும், ஒட்டிக்கிட்டே வரும் இல்லையா? கீழே அறுத்துக்கிட்டே போவோம், மேல ஒட்டிக்கிட்டே வந்துடும். அது போல அவன் ஒருத்தனுடைய தலையை போட்டு அப்படி வாள் வச்சு அறுக்கிறானா தலைய, அந்த தலை மேல 2ஆ இருக்கிறானா, தலையே 2ஆ இருக்கிறான். அப்படி அறுக்கும் பொழுது கீழே போகும்போது மேல தலை ஒட்டிக்குது. அப்ப அந்த உடம்பு அழியாத தேகம்ங்கிறக்காக சொல்ல வர்றேன், அது எப்பேற்பட்டதுன்னு. ஆனா துன்பம் எப்படி இருக்கும் அதை கொடுக்குறாங்க. ஒருவனை வாள் போட்டு தலையிலிருந்து கீழாக அறுக்கிறார்கள். அந்த வாள் பாதி தலைவரை அருந்து இருக்கிறது. மற்றொருவனை முன்பக்கம் இருந்து பின்பக்கமாக அறுத்து கொண்டே இருக்கின்றார்கள். பாதி தலைவரை அறுக்கப்பட்டு இருக்கிறது. அறுக்கப்பட்ட பகுதி மறுபடியும் பழையபடி ஒட்டி கொண்டு விடுகிறது. அறுக்கப்பட்ட பகுதி பின்னாலே ஒட்டி கொண்டு வந்துவிடும். இந்த உலகத்தில் அதற்கு ஓமானமாக ஐஸ் கட்டியை அறுத்துப்பார். அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க, ஐஸ் கட்டியை நீ அறுத்துப்பார், அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அங்க வச்சு அறுக்கிறாங்களாம். அவனிடத்தில் உள்ள அந்த உதறல், அந்த துடிதுடிப்பு மனசுக்கு தெரியுது, ஆனால் வெளியில் தெரியவில்லை. ஏனென்றால் அப்படி கெட்டியாக கிண்ணென்று கட்டப்பட்டிருக்கின்றான். அவனுடைய அந்த துடிதுடிப்பையும் அலறுதலையும் அவஸ்தையையும் பார்க்க சகிக்கவில்லை எம்மால். இன்னொரு பகுதியில் சிலருக்கு ஆலத்தி எடுக்குகின்றார்கள். என்ன ஆலத்தி? அக்னியை முகத்தில் வாரி இறக்குகின்றார்கள். வெள்ளி மாதிரி இருக்கிறது, அது வாயிலே விட்டு விட்டு வெளியே வருகிறது. ஐயோ ஐயோ என்று அலறுகிறான். அந்த வருத்தம் மட்டும்தான் அவனுக்கு, அந்த கொடூரம் மட்டும்தான் அவனுக்கு. அந்த தண்டனைக்கு முடிவே இல்லை. அங்கே பசிக்கிறது என்று துடிக்கிறவனை பார்த்தால் சகிக்க முடியவில்லை. அதற்கு தயாராக இருக்கிறது நரகல் உணவு. பாப்பா, அதனுடைய வாடையை நினைத்தால் இங்கு காதும் கசக்கும். அந்த அந்த நரகளுடைய வாடை அது எப்படி எடுக்கிறாங்க, அந்த வாடையானது இங்கே கூட காது கசக்குமா, வாயில் சொல்ல காதே கசக்குங்கிறாங்க. அந்த கசப்பு உணவிற்கு அவர்கள் ஆவி பறந்து கொண்டு நிற்கின்றார்கள். ஏன் இவனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை வந்தது? இறைவன் இவனுக்காகவே எல்லாவற்றையும் அணுவணுவாய் படைத்தான். இவனை எண்ணியே மதுரங்களாக படைத்தான், இல்லையா, வாசமாக படைத்தான். இவ்வளவையும் இவனுக்காக படைத்திருக்க போட்டுவிட்டு போகிற அதற்காகவே எல்லா பாடும் படுகின்றான். இவ்வளவையும் இவனுக்காக படைத்த இறைவனை இவன் நினைத்து கூட பார்க்கவில்லையே. இவன் தேடிய சொத்தா இது? ஒரு மொச்சைக்கொட்டை செய்ய முடியுமா இவனால்? ஒரு மொச்சைக்கொட்டை விதை அதை உருவாக்க முடியுமா நம்மனாலங்கிறாங்க. ஒரு மொச்சைக்கொட்டையை செய்ய முடியுமா இவனால்? இத்தனைக்கும் படைத்து தந்த இறைவனாகிய தந்தை இவனது இந்த தூர தந்தையாக போலவா? இவன் இறைவனுக்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் இவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதுக்கு உதாரணம், உன்னுடைய தந்தையை போலவா பெற்றெடுத்தானே, அப்படியா உன்னுடைய இறைவன்? அப்ப அவங்க என்ன அதுவும் கருவிலனை வளர்த்த பாதம் அங்கிருந்தல்லவா நம்மளை காப்பாத்தி, இல்லையா,
கூன் குருடு செவிடு வேடு நீங்கி எத்தனை இடத்துல காப்பாத்தி நம்மளை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அதனாலதான் அதை போலவா இது அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. அதை நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த நன்றி கெட்ட தனத்தினால் இறைவனுக்கு உண்டாகும் கோபம் எப்பேர் கொத்ததாக இருந்தால் இவன் அந்த முடிவில்லாத சகிக்க முடியாத அவஸ்தையில் போய் மாட்டுவான். என்னென்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு என்று வாயில் சொன்னால் அதுவா இவனுடைய மபயத்தை போக்கும், நரக கொடூர அவஸ்தையை அதுவா போக்கப் போகிறது. ஒருவன் முதலில் அந்த நரகத்திற்கு போய் சந்திக்கிறான், பயங்கரம் வந்து சூழுதே, அதை சகிக்கவாது இவனால் முடியுமா? ஏண்டா சண்டாளா இங்கு வந்தாய், அங்க கேக்குறான் நரகலோகத்துல, ஏண்டா சண்டாளா இங்கு வந்தாய், இந்த நரகளை தின்னவா இங்கு வந்தாய், போ போ போய் செருப்படிபட்டு நரகளை தின்னு என்று அதட்டி அலங்க மலங்காக தள்ளுகிறானே. அப்போது இவன் படுகிற அவமானம், அந்த ஒரு நாழிகை நேர அவமானம் அவஸ்தை திகிலை தடுக்க இங்கு இவன் கோடாகோடி காலங்களெல்லாம் பாடுபட்டாலும் முடியுமா? இவன் படிக்கும் படிப்பும் ஈனப்படிப்பாக இருக்கிறது, பழகும் பழக்கமும் ஈனமாகவே இருக்கிறது. பழக்க யூகமாக செய்து அதிக பிரயாசைப்பட்டு நரகத்திற்கு புறப்பட்டு போகிறான். அதை மாற்றுவதற்கான தயாரிப்போ ஒன்றும் இல்லை. இவன் ஒரு அறிவாளி, இவன் நன்மை தீமை தெரிந்தவன் என்று பார்த்தால் அவன் தரங்கட்டவனாய் இருக்கிறான். ஆகவே வரும் விதியை நினைக்காதவன், எதிலும் சேராத சாதி கெட்ட மூதேவியே என்று யமன் எல்லையிலிருந்தும் மேற்கூறிய அந்த கொடு நரக அவஸ்தையினின்றும் காப்பாற்றும் எம்மான் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள். அப்படி அவங்க வாக்கியத்துல அந்த நரக அவஸ்தையினுடைய நமக்கு இல்லை, அதாவது இப்படி நமக்கு தெளிவா அந்த எல்லையை போய் பார்த்து எப்படி அந்த இரண்டரை அந்த தன்னுடைய காரண தேகத்திலிருந்து கண்டற நீண்ட காட்சி காரண கடலினுள்ளே இல்லையா, அங்க போய் என்னென்னலாம் தாங்கள் கண்டார்களோ அதையெல்லாம் சொன்ன தெய்வம் நரகத்துக்கு எப்படி தாங்கள் கண்ட அந்த காட்சியை இங்க நமக்கு எடுத்து உரைக்கின்றார்கள். அதாவது இந்த இடத்துல இன்னொன்னு நான் உங்களுக்கு சொன்னா கண்டிப்பா புரியும். என்னன்னா, இத தாங்கள் மட்டும் கண்டு சொல்லல, நம்ம தெய்வம் என்ன பண்ணாங்க, இத தான் பிள்ளைகளுக்கு காட்டி அருளுகின்றார்கள். அதில் முக்கியமாக மெய்வழி கமலமுனியானந்தர் மாமா அவர்கள் அந்த நரக உலகத்தையும் கொண்டு போய் பாதாள உலகத்தை காட்டும் பொழுது அதனுடைய செயல்களை அவரே எழுதியிருப்பார், அவரே பேசி இருக்கிறார்கள். அது நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், ஆடியோலயே இருக்குது அவங்க பேசுனது. அதாவது தெய்வம் கொண்டு போய் காமிக்கும் பொழுது என்னென்னலாம் அங்க அந்த அவரு சொல்றார் கமலமுனியானந்தர் மாமா, அந்த நரக வாடை எனக்கு இங்க அடிச்சுக்கிட்டே இருந்தது, எப்படி அங்க பார்த்து அந்த இது. அப்புறம் தெய்வம் போய் நீ தீட்சைக்கு முடிஞ்சு நீ போய் குளிச்சுட்டு வாடான்னு சொல்றாங்க, நீ போய் குளிச்சுட்டு வா. அந்த அளவுக்கு அது அவ்வளவு கொடூரமா இருந்ததுங்கிறாங்க. அப்போ தெய்வம் ஒரு உத்தரவிட்டாருன்றாங்க. அப்ப யாருக்கு, மெய்வழி கமலமுனியானந்தர் மாமா அவர்களுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, அப்ப நாங்கள்லாம் சின்ன வயசு தான். ஆலயத்துக்கு முன்னாடி அந்த முகப்புல பாத்தீங்கன்னா கொடிமரத்துக்கு இந்த பக்கம் ஒரு ஆலமரம், அது நெருப்புல கூட போயிருச்சு. அந்த ஆலமரத்துல கிட்டத்தட்ட பெரிய போஸ்டர், அந்த காலத்துல அப்படி எப்படி அவங்க பிடிச்சி எழுதுனான்னு எனக்கு தெரியாது. ஒரு மிகப்பெரிய போஸ்டர், ஒயிட் பேப்பர்னா பேப்பர்ல அதுல திக்கான ஒரு இதுல இந்த நரகலோகத்துல அவர் என்ன காட்சியை கண்டாரோ அதை தெய்வம் வடிக்க சொல்லிட்டாங்க. அவர் டிராயிங் மாஸ்டர் வேற, கமலமுனியானந்தர் மாமா பிரம்மாண்டமா நரகலோகத்தினுடைய அவன் கிங்கிலியர்களுக்கு கொம்பு போட்டு அவங்களுக்கு காதே இருக்காது, அந்த அக்னி ஜுவாலையான அந்த சாட்டையை கையில வச்சுக்கிட்டு நிப்பாங்க. இந்த மக்கள் எல்லாம் அங்க நரகத்துல அந்த நெருப்புல கொதிக்கிற நெருப்புல தூக்கி போடுவான் ஒருத்தன். இதெல்லாம் நாங்க அப்படியே பார்த்தோம். அவங்க தெய்வம் கண்டது அங்க அப்படியே அவர் வரைஞ்சி அருமையா அந்த போஸ்டர் வச்சுட்டாங்க. கருப்பு கலர்ல வரைஞ்சிருக்கிறார், அவர் டிராயிங் பண்ணது பூரா கருப்பு கலர்ல. நல்ல நினைவு எங்களுக்கு இருக்கு. அப்போ நாங்கெல்லாம் அங்க ஓடி போய் பார்ப்போம், என்ன அந்த ஒரு பாம்பு தேலுமா விட்டு உடைய ஜெயில கடிக்க விடுறான்னு கேக்குறாங்க. ஆனா அங்க அதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் பிடிச்சு மொச்சு திங்கும், அவன் கதருவான் அந்த இதுல.
நெருப்பு ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அப்போ அந்த சாட்டையில அடிப்பான். அந்த சாட்டையான அந்த சாட்டையிலேயே அக்னி ஜுவாலை வரும். அந்த அடி இருக்கும். அவன் கத்துறது, அம்மா அவன் கத்துற சத்தத்தை அதை வாய் திறந்து அவன் கத்துறத அதை அப்படியே வரைஞ்சிருப்பார். அதெல்லாமே அங்க பார்த்தத நரகம் எப்படி குமிஞ்சு கிடக்கும். கடைசியில அந்த நரகளை திங்க சொல்லி அடிக்கிறான். அவன் கதறான். அப்புறம் பசிக்குதுன்னு சொல்றான். அவன் பசிக்குதுன்னு சொல்லும் பொழுது இவனுக்கு என்ன தோணுது, கிங்கிலியனுக்கு தன்னை ஏதோ கேலி செய்யறான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை போட்டு அடிக்கிறான். இந்த மாதிரியான காட்சிய அவன் தான் கண்டதை அப்படியே எழுதி வச்சுட்டான். அப்ப அதை வரைஞ்சி வச்சுட்டு தெய்வத்திட்ட கொண்டாந்து தெய்வத்திட்ட காட்டுறாங்க. அடே என்னடா அதை அப்படியே கொண்டாந்துட்டியே. அப்போ ரெண்டு பேர் அப்ப அவங்க கண்ட காட்சி தெரியுமில்லப்பா தெய்வத்துக்கு. அவங்க பிரமிச்சுக்கு பாக்குறாங்க. அதை இப்படி அதை அப்படியே வரைஞ்சிட்டேன் பா. தெய்வம் ஆச்சரியப்பட்டு, டே இந்த போர்டை முன்னாடியே வைடா, இது இங்க முன்னாடியே இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் தெரியட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் இருந்தது. அதுபோல தெய்வம் தான் மட்டும் அதை பார்த்துட்டு வந்துடல, தான் பிள்ளைகளுக்கும் அதை காட்டி இருந்தாங்க. அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முன்வந்த மகத்துக்கள் மெய்யை பெற்றவுடன் நரக அவஸ்தையினின்றும் விடுபட்டோம் என்ற எக்களிப்பை தங்கள் பாடல்களில் குறிப்பிடுகிறார்கள். நரக அவஸ்தை நமக்கு இல்லை, நமக்கு இல்ல, கண்டிப்பா நமக்கு இல்ல. ஏன்னா தெய்வத்தை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த அந்த மகிழ்ச்சி எப்படி வரணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு வாக்கியத்தில் சொல்லுவாங்க இல்லையா, மதிப்புலடங்கா மாணிக்க பரிசு பெற்ற நீ என்ன எக்களிப்பில் இருக்க வேண்டும் என்று நம்ம தெய்வம் நமக்கு அறிவுறுத்துறாங்க இல்லையா. நீ அந்த மதிப்புலடங்கா மாணிக்க பரிசுங்கிறாங்க. இப்பேற்பட்ட உன்னை பெற்ற நீ செத்து நாரி நலங்குழஞ்சு போறது இருந்து அதுல இருந்து உன்னை காப்பாத்தி அந்த பரமபத முத்தி செயலை கொடுத்து அவங்க கொடுக்குறாங்கன்னா நீ என்ன எக்களிப்புல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன் வந்த பெரியோர்கள்லாம் தங்களுடைய தவத்துல இருந்து அந்த குரு பெருமானை அடைஞ்சு தவத்துல இருந்து அந்த எல்லையை கண்டதையும் அவங்க என்ன பெருமிதத்தோடும் அவங்க என்ன எக்களிப்போடும் ஒவ்வொருத்தரும் பெரியவர்கள்லாம் பாடினாங்க. அவங்க எப்படி இதை கொண்டாடினாங்கன்னு தெரிஞ்சாதான் நாமளும் நம்மளை தெய்வம் எப்படி ஏற்றி வச்சிருக்காங்க நாம எப்படி அதை பார்க்கணும்னு தெரியும். ஏன்னா பெரியவர்கள்லாம் அதுக்காகத்தானே பயந்து ஓடுறாங்க, நிறைய அவஸ்தையில மாட்டிடக்கூடாதுன்னு. அப்படி பாடினா அவங்கள ஒவ்வொருத்தரையும் நாம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். அதாவது அப்பர் அடிகள் சொல்றாங்க, நால்வர்ல ஒருவர். ஏன்னா அம்பலவாணருடைய அந்த மெய்ப்பதத்தை பெற்றவுடன் இனி நரகத்துல அந்த இடர் துன்பம் தனக்கு இல்லைங்கிறத பாடி மகிழ்கின்றார். அப்படின்னா யாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், யமனை கண்டு எனக்கு பயமே கிடையாங்கிறார். அவங்கள சும்மா சொல்லிட்டு போலையே, நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படுங்கிறார். நரகம்னு அந்த நரகத்துல இடர் துன்பம் நிறைய இருக்கு. அந்த நரகத்தில் இடர்படும் ஏமாப்போம் பிணி அறியோம், இனிமே எனக்கு அது கிடையவே கிடையாது, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிறாங்க அப்பர் சுவாமிகள். அப்ப எந்த அளவுக்கு அந்த எல்லைய அந்த நரகத்துடைய இதை பார்த்திருந்தா இதை அப்படியே நேர்ல கொண்டாந்து சொல்றாரு. அப்ப எனக்கு இதெல்லாம் இல்லை, எனக்கு இன்பமே என்னாலும் கிடைக்கக்கூடிய ஒரு எல்லைக்கு நான் வந்துட்டேன்னு பெருமிதத்தோட அதை குறிப்பிடுறாங்க. ஏன்னா நெருப்பனுடைய வேதனையும் அந்த நரக உணவையும் அந்த கிங்கிலியருடைய அவமான சொற்களும் தனக்கு இல்லைன்னு அந்த சொர்க்கத்தினுடைய வாசல் இன்பத்துல அந்த கற்பகோடி காலம் அனுபவிக்கக்கூடிய பெருமிதம் இதுல அவர் சொல்றதுல நமக்கு தெரியுது. அதே மாதிரி பாம்பாட்டி சித்தரும் ஒரு பாடல்ல குறிப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த வீடு பேர் அடையிறதுக்கு முன்னாடி அந்த நீடு பதமும் அந்த முக்தியும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவங்களுடைய பெருமிதத்தை சொல்றாங்க. ஏன் இப்படி போக இருந்த என்னை இப்படி ஆக்கினார்களே அப்படிங்கிறார். நீடுபதம் நமக்கென்றும் சொந்தம் என்றே நித்தியம் என்றே பெரிய முத்தி என்றே பாடுபடும் போதும் ஆதி பாதம் நினைந்தே பண்ணி 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 பரவி நின்றாடு பாம்பே. அதாவது நீடுபதம் நமக்குன்னு சொந்தம் என்று சொந்தம் ஆயிடுச்சே, நித்தியம் என்றே பெரிய முத்தி என்றே. இது எனக்கு அதை நினைச்சு அவங்களுடைய ஆதியினுடைய பாதத்தை நினைந்து நினைந்து அவங்கள பரவி பரவி நின்று பண்ணி பண்ணி அவங்கள தினந்தோறும் தோத்தரித்து தோத்தரித்து நின்று ஆடு பாம்பே அப்படின்னு அவர் அந்த எக்களிப்பு அந்த இடத்துல கொடுக்குறார். அதே மாதிரி சொல்ற, நான் இந்த உலகத்துல பொய்க்குருமார்களை நம்பி நான் போய் என் வாழ்க்கையை வீணடிச்சு போயிருப்போம். அதுல இருந்து மெய்குருவை பிடிச்சி மெய் மதம் இதுதான் சொல்லி என்னை புரிய வச்சு என்னை ஆட்கொண்ட என்னுடைய
இறைவனை நான் படிந்து ஆடுகின்றேன்னு சொல்லி அடுத்த பாடல்ல சொல்றார். அதாவது பொய் மதங்கள் போதனை செய் பொய் குருக்களை, அவன் பொய் மதங்கள் போதனை செஞ்சு பொய் குருக்கள் அவனை அவங்கிட்ட இருந்து புத்தி சொல்லி நன்னெறியில் போக விடுக்கும் மெய்மதந்தான் என்னதென்றும் மேவ விளம்பும் மெய்க்குருவின் பதம் போற்றி ஆடாய் பாம்பே. அதாவது இதுதான்டா மெய்மதம். இன்னது நமக்கு தெரியாத, இப்ப நம்மளே இத்தனை காலம் நாம ஒரு மதத்துல இருந்தாலும் எது மெய்மதம் எது பொய் எது உண்மையா அந்த கூர் மங்கி போச்சுங்கிறாங்க தெய்வம். அப்படி மங்கி போனதுலயே நம்ம உட்கார்ந்துகிட்டு இருந்த காலத்தை விட்டு அதுல இருந்து நம்மளை ஒரு மெய்மதம் இன்னதுதான் அது செயலுடையது என்று நமக்கு காட்டி நம்மளை அந்த மெய்க்குருவாக நமக்கு தெய்வம் நமக்கு கிடைத்தார்கள். அதாவது இப்படி ஒவ்வொருத்தரும் இப்ப பாத்தீங்கன்னா சிவானந்த போதத்திலையும் நம்ம ஏற்கனவே இதை கேட்டிருப்போம். ஏன்னா இப்ப பொதுமக்கள் நிறைய இருக்கிறதுனால திரும்ப நான் அதை சொல்றேன். சிவானந்த போதத்துல அவங்க குறிப்பிடுறாங்க, அவங்க அந்த எக்களிப்பை வெளியாக்குறாங்க, தான் குருபெருமான பிடிச்சு அந்த அந்த என்ன சொல்றது அந்த இறைவனுடைய அந்த சச்சிதானந்த அந்த சுரூபத்தை அதை பார்த்து இன்புற்றதையும் அவங்களுக்கு தாங்க முடியல. இந்த உலகம்தான் பெருசு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்த அவரு அதை பிடிச்சதையும் எப்படி நினைக்கிறார், வாழ்வு முதல் சம்பத்தை மதித்திடாமல், அதாவது இந்த வாழ்வு இந்த உலக வாழ்க்கைய வாழ்வு முதல் சம்பத்தை மதித்திடாமல் மலை மேலே ஏறியதோர் பறவையானேன். அது பறவைக்கு ஒப்பிடுறார். மலை மேல ஒரு பறவை பறந்துகிட்டு இருந்தா அது எப்படி சுதந்திரமா இருக்கும், அப்படி ஆயிடுச்சான் தாங்க தன்னுடைய குருபெருமான் கிடைச்சு அந்த எல்லையை பார்த்ததையும் சுதந்திரமா ரெடியா அப்படி ஆயிட்டேங்கிறார். வாழ்வு முதல் சம்பத்தை மதித்திடாமல், அது வரைக்கும் நான் அதைத்தான் நான் மதிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவங்க கிடைச்சதையும் சர்க்குரு பெருமான் கிடைச்சு நான் அந்த இறைவனுடைய பதத்தை பெற்றதும் வாழ்வு முதல் சம்பத்தை மதித்திடாமல் மலை மேலே ஏறியதோர் பறவையானேன். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய சொல்லலாம் நான் வந்தெல்லாம் முந்தி மதிச்சு அவங்களெல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படின்னா பார்த்தேன். அவங்களை எப்படி எடுக்கிறார், தாழ்வுலகாய் உலகோர் சொல் நிந்த எல்லாம், தாழ்வுலகோருங்கிற தாழ்வுலகாய் உலகோர் சொல் நிந்த எல்லாம் சகாயம் என்று நிச்சந்தோடம்மானேன். அவங்க நிந்தை அப்படின்னா இப்ப பாட்டையா கூட்டிக்கிட்டு இப்ப தெய்வத்தை கூட்டிகிட்டு போறாங்க. அப்ப என்ன இந்த பெரியவர் மையம் போட்டு மைக்கிட்டாரா என்னமோ போட்டு இந்த பெரியவர் இப்படி கூட்டிட்டு போற நிந்தை வந்து வசப்படுறாங்க. பாட்டையா வந்து திட்டுறாங்க, இப்படி ஒரு நல்ல மனுஷனை இப்படி கூட்டிட்டு போறாரு மைய போட்டு மசக்கி என்னமா பண்ணி கூட்டிட்டு போறாருன்னு. அது போல இவனுக்கெல்லாம் என்ன இதெல்லாம் சும்மா இந்த வயசுல தேவையா, போய் போடலாம் ஞானத்தை போய் போடுற நம்ம கடைசி காலத்துல பாத்துக்கலாம். இந்த நிந்தையெல்லாம் இவங்க எல்லாம் வந்து திட்டுறதும் திட்டுறாங்களே, இப்படி எல்லாம் மெய் மதத்துல போய் தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காங்கப்பான்னு இல்லையா. அதை எப்படி எடுத்துக்கிட்டாராம், தாழ்வு உலகாய் உலகோர் சொல் நிந்த எல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா சகாயம் என்று நீயே சந்தோடம்மானேன். நீ திட்டுறதெல்லாம் திட்டு, எனக்கு அது சகாயம்தான் அப்படி எடுத்துக்கிட்டேன். முந்தியா இருந்தா என்ன கோவப்படுவோம், இப்ப அப்படி இல்ல, நீ நரகத்துக்கு போறப்பா எனக்கு கிடைச்சதோ பெரும்பதம், அப்ப நீ சொல்றத பார்த்தா எனக்கு அது நீ சொல்றதெல்லாம் எனக்கு சகாயமா தான் இருக்குது, ஒண்ணு போ அப்படிங்கிறார். வீழ்வு தரும் நரகில் உள்ள மாண்பர்க்கெல்லாம், வீழ்வு தரும் நரகில் உள்ள மாண்பர்க்கெல்லாம் வீழாமலே மனிதரும் மேலுமானேன். வீழ்வு தரும் நரகில் உள்ள மாண்பர்க்கெல்லாம், அப்ப நரகத்தில் உள்ள மாண்பர்க்கெல்லாம் அந்த நரகத்துல வீழாமே மனிதருக்கு மேலுமானேன், மனிதனுக்கும் மேலுமானேங்கிறார். ஏழு உலகம் மேலுலகம் நானே யானேன், அந்த ஏகாந்த திவினிலே இறங்கிட்டேனே. அவர் அந்த அவருடைய எக்களிப்பை வெளிப்படுத்துகின்றார். மாணிக்க வாசக பெருமான் அவர்களும் தங்களுடைய பாடல்ல புலங்காயுத அடைஞ்சு சொல்றார். எப்படி அப்படின்னா, படியதனில் கடினசித்த பசுபாசம் தவறவிடும்
குடிமையிலே திரிந்தடியேன் கும்பியிலே விழாவண்ணம் நெடியவனும் நான்முகனும் நேர்காணும் காண ஒண்ணாம் அடிகளென கருளியவார் யார் பெறுவாரச்சோவே. படியதனில் கடினிசித்த பசுபாசம் தவறவிடும். அந்த குடிமையிலே திரிந்தடியேன் கும்பியிலே விழாவண்ணம்ங்கிற. கும்பி என்றால் நரகம். அந்த நரகத்துல விழாவண்ணம் நெடியவனும் நான்முகனும் நேர்காணும் காண ஒண்ணா. அவர்களே பார்க்க முடியாத அரும்பெரும் காட்சிகளை அடிகளனை கருளியவர் யார் பெறுவா, இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெருமிதமாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி நம் தெய்வம் அவர்களும் தனிமணிப்பிரான் அவர்கள் இந்த மெய்ய அவர்களிடத்திலிருந்து பெற்றதுக்கு அப்புறம் ஏற்பட்ட எக்களிப்பையும் நம்ம தெய்வம் வெளியாக்குகின்றார்கள். முதல்ல அவங்க எப்படி இருக்கிறார்கள் என்றால், வாடி நெஞ்சுடைந்து வகையொன்றும் இடலாய். ஏன்னா ஒரு பாட்டினுடைய அந்த சாவை பார்க்குறாங்க, தனக்கு அந்த இது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கவலை வருது. அதனால சொல்றாங்க, வாடி நெஞ்சுடைந்து வகையொன்றும் இல்லதாய். வாடி நெஞ்சுடைந்துன்னா எந்த அளவுக்கு வாடி இருப்பார்கள் இந்த மெய் கிடைக்க வேண்டும் என்று அதை சொல்றாங்க. வாடி நெஞ்சுடைந்து வகையொன்றுமில்லதாய் ஓடும் கண்ணீரால் உடலமும் நனைய. இப்ப கண்ணீர் விட்டா நமக்கு கண்ணத்துக்கு கீழே தான் வரும், அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன கதறி இருந்தா அந்த வார்த்தையை போடுவாங்க, ஓடும் கண்ணீரால் உடலமும் நனையங்கிறாங்க. அது அந்த நரகத்துக்கு அச்சப்பட்டாவதுங்கிறாங்கல்ல, அது போல நம்ம தெய்வம் அந்த நரக அவஸ்தை தனக்கு வந்துடக்கூடாதுன்னு அழுகிறாங்க. அது சொல்றாங்க, ஓடும் கண்ணீரால் உடலமும் நனைய இனியன் செய்வோம் என்றுளம் ஏங்கி அநியாய மரணமே ஆகும் என்று உருகி கருகிய இதயம் கலங்கிய காலம்ங்கிறாங்க. அது தெய்வம் அந்த வாக்குல என்ன அந்த என்ன துடிதுடித்திருப்பார்கள்ங்கிறத வாக்கு ரூபத்துல கூட நமக்கு சொல்ல விரும்புறாங்க. கருகிய இதயம் கலங்கிய காலம்ங்கிறாங்க. எப்படி இருக்கும் அந்த இதயம், எப்படி துடிதுடித்திருப்பார்கள். அப்படி இருந்த அவங்க தனிமணிப்பிரான் அந்த கிடைச்சதையும் அந்த தேரடி எல்லையில போய் அந்த ரிடப வாகனத்துல பார்வதி சமேதரர் அந்த இறைக்காட்சியை கண்டவுடன் ஒரு வையாளி போட்டேங்கிறாங்க இல்லையா நம்ம தெய்வம். இப்போ அந்த வையாளி நமக்கு வரணும் அல்லவா, அதுக்குத்தான் சொல்ல வர்றேன். அப்போ நமக்கு கிடைச்ச தெய்வம் யார் தெரிஞ்சாவளவோ வையாளி போட முடியும். இப்போ அவர்கள் எப்படி வையாளி போடுறாங்க, சிரஞ்சீவி உயிர்த்துணை பெற்றுக்கொண்டேன்கிறாங்க. பாட்டையா கிடைச்சதையும் சிரஞ்சீவி உயிர்த்துணை பெற்றுக்கொண்டேன்கிறாங்க. தங்களுடைய அந்த உள்ள பெருக்கைய வாக்கு ரூபத்துல கொண்டாந்து குருகொண்டலாகிய தனிமணிப்பிரான் அவர்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, கடலே கடலே என்று கதறி பாடுகிறார்கள். எல்லாம் கிடைச்சதையும் எல்லாம் பெற்றதையும் அவங்க சன்னிதானத்துல போய் நின்றுட்டு, இங்க எப்பேற்பட்ட கடல், கடல் இது என்ன அப்படின்னா, கடல்ல என்னங்க எல்லை பார்க்க முடியுமா, எல்லை காணாததுதான் கடல். அதனுடைய ஆழம் அகலம் நீளம் எதுவுமே எல்லையே இல்லையே. அப்பேற்பட்டவர்கள் தங்களுடைய குருகொண்டல் அவர்கள் எனக்கு கொண்டாந்து இதை அழைத்தார்களே, அந்த எக்களிப்போடு அவங்க சொல்லி பாடுறாங்க. நிறைய பகுதிகள் நம்ம அவருடைய குருபெருமான புகழ்ந்து பார்த்த பகுதியா இருந்தாலும், கடலே கடலே அப்படின்னா என்ன, அதுக்கு மேல ஓமானம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வர்றாங்க. கடல்னா அதனுடைய ஆழம் நீளம் அகலம் இல்லையா, அதை கரை காணாதது அல்லவா. அதோட தன்னுடைய குருபெருமான கரை காணாதது அப்படிம்பாங்க. பேர்பட்டவர்கள் அதை தங்களுடைய பாடல்ல குறிப்பிடும் பொழுது, சாங்கு கோள் கடந்த ஞானிகள் தமக்கும் சாங்கிசமேனும் நிலை உணர்த்தி ஓங்கியவன் நாளோடு நாள் ஈருளில் உதவி செய்த நீ மூதரு கடலே தாங்கிய நீ நதி அடியையும் அடியேன் தலைமிசை பெற்ற நாள் பெற்றேன் ஆங்கதி பூண்டு லாஞ்சனை இளங்கும் மதுமுகம் மதுமதி
கடலே. அந்த சாங்குகோல் கடந்த ஞானிகள் தமக்கு அந்த சாங்கிசம் எனும் நிலை உணர்த்தி. சாங்கிசம்ங்கிறது ஒரு நிலை, அந்த அந்த புறத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை அந்த உணர்த்தி. நான் ஒரு இருள போய்கிட்டு இருந்தேன், அந்த ஓங்கிய வண்ணால் ஓடும் இருளில் எனக்கு அந்த இருள போயிருப்பேனே, அங்கிருந்து உதவி செய்து தனி முதற் கடலே கடலே அப்படின்னு அந்த பாடல் முழுக்க நம்ம பார்த்தா தெரியும். அப்படி ஒவ்வொரு வரியும் தன்னுடைய குருபெருமான நோக்கி அந்த ரவுலா சரிபல அவங்களுடைய சன்னிதானம் முன்னாடி நின்றுகிட்டு நம் தெய்வம் அவர்கள் கதறி கதறி பாடுகின்றார். தனக்கு கிடைத்த அந்த ஒரு எக்களிப்பையும் சொல்லி சொல்லி வர்றார்கள். எல்லா பெரியவர்களும் சொல்லிட்டாங்க, ஒவ்வொருத்தரும் தங்க எப்பேற்பட்ட அந்த பெருநிலை பெறுறதுக்கு ஒரு அந்த பாடல்ல வெளிப்படுத்தி வர்றாங்க இல்லையா, அந்த பெருமிதத்தையும் தங்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு உன்னதத்தையும். ஆனா நமக்கு பாருங்க, இந்த ஆதியினுடைய கருணையால அந்த கொடிய நரகத்திலிருந்து தப்பிச்சு நம்மளை அந்த சொர்க்கபதி ஆக்கறதுக்காக நம்மள இருக்காங்கன்னா நாம எப்படி குதூகலத்தோட இருக்கணும் இல்லையா. அதுக்காக பொன்னரங்க அந்த கொம்மி பாடல்ல நமக்கு சொல்லி வர்றாங்க, இத நீ பாடவும் தெரியாது, உனக்கு அந்த குதூகலமும் வராதுடா அப்படின்னு நினைச்சா அவங்களே அத நாம அதையாவது எண்ணி பார்க்க வேண்டாமா. நமக்கு ஒண்ணும் தெரியாது, ஒரு மட்டி ஆட்டம். இப்ப நீங்க ஒரு வேலைக்கு ஒருத்தரை சேர்க்கறீங்க, மட்டி ஆட்டமே இருந்தான்னு வச்சுங்க, நமக்கு எவ்வளவு கோபம் வரும். எல்லாமே அவனுக்கு உதவி செய்யறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணி தர்றீங்க, அப்போ அவன் மட்டி ஆட்டம் இருந்தாதான். அதுபோல தெய்வம் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துட்டாங்க, கொடுத்து நீ இதையில நில்லுப்பா, நீ இதை படிச்சுக்கிட்டு இதை கவனிச்சு இதை உணர்ந்து பாடுறா அப்படின்னு சொன்னா, உணர்றது கூட எனக்கு முடியல அப்படின்னா அதை நினைச்சு பார்த்து அதை குதூகலமாக இரு. எனக்கு நான் இந்த இடத்துல இருந்து நான் அந்த என்ன சொல்றாங்க அந்த வையாளி போடுறது, நாம் நம்ம ஒரு இடத்துல கூட தெய்வம் தப்பித்தோம் தப்பித்தோமாங்க இல்லையா. அதுபோல நாம் இந்த இடத்துல இருந்து நரகத்துல இருந்து நமக்கு போக இருந்த நமக்கு இதுல இருந்து நம்மளை தப்பிக்க வச்சாங்களே நம்ம தெய்வம் அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்கு தான் அந்த பாடலை சொல்றாங்க. எப்படின்னா, கூடத்த பிரம்ம குபேர ராம் செங்கோடி அந்த கோடி கடந்த ஈஸ்வரடி. அந்த கூடஸ்த பிரம்மா அந்த குபேரர், அந்த கூடஸ்த பிரம்மா அந்த அரூபத்துல இருந்த அந்த ஈசன் ரூபம் தாங்கி என்ன அந்த கோடிங்கிறது பணம் அல்ல, நீங்க அப்படி எண்ணும் அல்ல, அந்த கோடிங்கிறது ஒரு பதநிலை, அந்த மேல்நிலைக்கு மேல்நிலை தான் கோடி. அது சொல்றாங்க, கூடஸ்த பிரம்மா குபேர ராம் செங்கோடி அந்த கோடி கடந்த ஈஸ்வரடி. அப்படியே போட்ட அந்த தெய்வம் நாடி, இப்ப நாம ஒண்ணும் போய் தேடி எல்லாம் இதை பெறல, அவங்க நாடி வந்து விட்டார் நம் தீரு கூட்டினில் நன்றாயடைத்திட்டடையுங்கடி. அப்பா எப்படியோ நாம தேடி பெறல, ஆனாலும் நமக்கு என்னமோ ஒரு கிடைச்சிட்டாங்க. அந்த ஆதியே இந்த உலகமெல்லாம் எல்லா பெரியோர்களும் எல்லா சித்தர்களும் எல்லா முத்தர்களும் தாங்கள் தங்கள் அனுபவம் குறித்து எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு தனித்தலைமை பெரும் பதி நமக்கு இனாமாகவே கிடைத்தது என்றுதான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது ஏதோ அவருடைய ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் கிடைச்சதுனாலதான் அந்த பெரும் பதத்தை நாம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி கிடைச்ச அவங்க அப்படி நம்ம கிட்ட வந்துட்டாங்க, நம் திரு கூட்டினில் வைத்து எங்க நம்மளுடைய அந்த இதய தாமரையில வைத்து அவரை நன்றாய் அடைத்திட்டு அடியுங்கடி. அவங்கள விட்டுறாதீங்க, என்ன ஒரு குதூகலம் பாருங்க, அவங்கள விட்டுறாதீங்க, அவங்கள வச்சு நல்லா அடைத்திட்டு அடியுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யார் என்று சொன்னால், இன்றும் கூரையா பணக்காராண்டியவன். இன்றும் குறையா பணக்காரனா, பணத்துல இல்ல, அது கோடிவனுக்கு இருந்தாலும் அது குறையாதன் திமிழியின்மை. இந்த உலகத்தில் இருக்க மனுக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்றுதானே எம் எண்ணம். அதற்காகத்தானே நாம் இவ்வளவு வந்தோம், இவ்வளவு பாடும் அனைத்தும் அதற்குத்தானே என்கின்றார்கள். எல்லோருமே இந்த இன்பம் அறிந்திட எந்த நிடநாட்டம். அப்ப இதுல இருக்கிற எல்லா மக்களும் பெறணும் தானே. அதனால நான் எத்தனை பேர் வந்தாலும் நான் தவத்தை போட்டு நான் நிரப்புகின்றேன். அந்த சொல்ல முடியுது, அந்த செருக்கு அவர்கள்ட்ட இருந்து அந்த தவ வலிமை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் யார் என்று சொன்னார், வள்ளல்னு சொல்லலாம், கொடுக்க குறைஞ்சிருமே. ஆனா இங்க அப்படி இல்லை, தெய்வத்துக்கிட்ட எவ்வளவு, அதனால என்றும் குறையா பணக்காரனாங்க. இவங்க எவ்வளவு கொடுத்தாலும் குறைஞ்சு போவாங்க. நம்ம தெய்வத்துக்கு எப்படி கொடுக்க,
என்றும் கூறையா பானக்காரண்டியவன் அவர் 7 கடல் கூடி தெப்பமிட்டோன். 7 கடலை குடிச்சு ஏப்பம் விடுறதா? என்னப்பா அது? அங்க அவை பிராட்டியார் சொல்றாங்க, இந்த திருக்குறள் எப்பேற்பட்டது என்றால், 2 நீங்க நினைக்கிற 1.5 வரி அல்ல. அது கடுகினை துளைத்து அதில் 7 கடலினை புகுத்திங்கிறாங்க. 7 கடல் அந்த கடுகுல புகுத்த முடியுமா? அப்ப அந்த அதனுடைய வரியினுடைய அந்த பிரம்மாண்டத்தை சொல்றாங்க. அவ்வளோ பொக்கிஷம் அடங்கி உள்ளது. அது மாதிரி சொல்றாங்க. 7 கடல் குடித்து ஏப்பம் விட்டோர். தண்ணி 1 டம்ளர் குடிக்கலாம். 7 ஒரு கடலை குடிக்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியும். அப்ப 7 கடலை குடி, அது பிரம்மாண்டத்தை சொல்றாங்க. அந்த 7 கடல் குடித்து ஏப்பம் விட்டோர். அந்த அளவுக்கு தங்ககிட்ட அந்த தவ வலிமையை பெற்று வச்சிருக்கிறார்களாம். 7 கடல் கூடி தெப்பமிட்டோர். அவர் யார் அப்படின்னு நான் எப்படி சொல்லலாம்னா, குன்றின் மேலே நின்றையூரை பெண்ணீசம். அவர் குன்றின் மேல எப்படி அவர் சொல்றாரு, நான் மேலே பறந்து தெரிஞ்சேன்னு. அது மாதிரி குன்றின் மேல் போய் நின்றுகிட்டு நான் சத்தமா சொல்ல போறேன். குன்றின் மேலேறி நின்றையூரை பெண்ணீசம். அவர் யார் என்று சொன்னால், கோடீஸ்வர பட்டம் பெற்ற வண்டி. கோடீஸ்வரனா நீங்க பணத்தை நினைச்சிடக்கூடாது. அந்த கோடி கடந்த ஈஸ்வரர் அடி. அப்படி அந்த அப்பேற்பட்டவர்கள் நமக்கு கிடைத்தார்கள். அப்பேற்பட்ட எக்களிப்புள்ளவா நம்ம தெய்வத்தை நினைச்சு போற்றி மகிழ வேணும். அதுதானே நமக்கு வேணும். நமக்கு கிடைச்சவங்க யார்? யுகங்கோடி கால நரக வேதனையில் மாட்டாமல் இருக்க மெய்வழியில் பழகி வர வேண்டிய நடைமுறைகள் பற்றி பகிர்ந்து கொள்கிறார்கள். எக்களிப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட நமக்கு, அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதியா பாக்குறோம். எக்களிப்புங்கிற ஒரு பகுதியை பார்த்துட்டோம். எக்களிப்பு நமக்கு இருந்தாலும் அந்த எக்களிப்பு வரணுங்கிறாங்க. இவன் மந்தி குணமா போயிட்டானா வீணா போயிடுவானே. மந்தியாட்டம், ஆமா ஆமா எங்களுக்கு ஏதோ சொர்க்க வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொன்னாங்க, போனா அடக்கம் கிடைக்கும். அப்படி அல்ல. இதுல நீ சுறுசுறுப்பாக நீ எப்படி அடுத்து இந்த மெயில நீ அதுக்காக நீ இன்னொரு நிலைக்கு போறதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லல. நீ இந்த தெய்வம் சொன்னதுல அடுத்து படிப்படியாக நாம் என்னென்ன செயல்கள்ல நாம் நடந்து வருகிறோங்கிறத நீ மெருகூட்டிக்கணுங்கிறாங்க தெய்வம். அதைத்தான் சொல்ல வர்றாங்க. அதாவது எக்களிப்பு ஒரு பக்கம் இருந்தா கூட யுகங்கோடி கால அந்த நரக வேதனையில மாட்டாமல் இருக்க வேண்டும் என்றால் மெய்வழியில் நாம் இதையெல்லாம் பழகி வர வேண்டும் என்று நம் தெய்வம் அவர்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார்கள். அதாவது லவ்வாமா ஹம்மாரா என்ற மாய்கையினுடைய செயல்களினால் நாம் மாட்டிக்கொள்ள கூடாது. அதாவது லவ்வாமா ஹம்மாரா இந்த மாய்கைங்கிறாங்க. இந்த மாய்கையினுடைய செயல்களை நீ மாட்டிக்க கொள்ளக்கூடாது. அந்த நரகத்துல தாழ்த்துகிற அவற்றின் மேல் நமக்கு ஜாக்கிரதை வேண்டும் என்றும் நமக்கு தெய்வம் உஜார்படுத்துறாங்க. அத தவ்கீது மக்காம் என்கிற ஒரு ஆதிமை உதயபூர்ணத்துல தவ்கீது மக்காம்ல இந்த பாடல்கள் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதாவது எது ஹம்மாராவினுடைய செயல், எது லபாமாவனுடைய செயல்கள், அதுல இருந்து நம்ம படிப்படியே நம்மளை எப்படி நம்ம மாத்திக்கணும். நம்மளைய போய் ஒரு மெய்குருபராடி இனிமே தேடி அங்க போச்சோன்னாங்களா, இல்ல நீ அடுத்த நிலைக்கும் போச்சோன்னாங்களா, அங்கெல்லாம் சொல்லலைங்க. நம் என்ன உலகத்துல என்னத்தை மாத்திக்கணும். நம்ம என்னன்னா தெய்வம் நீங்க கொடுக்கறத பார்க்கணும். விலங்குக்கும் ஒரு பறவை இனத்துக்கும் என்ன வேறுபாடு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு மனிதன் அது போல ஒரு அண்ட பட்சியும் கொசுவும் பறவை இனம் தானே. அந்த 2 ஒரே இனம்தான். ஆனா இது எங்க அது எங்க இல்லையா? அது எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்குது. அது ஒரு யானையை கூட தூக்கிட்டு போயிடும் இந்த கொசு. ஆனா 2ம் ஒரு பறவை இனம்ங்கிற ஒரு இதுக்குள்ள வருது. அது போல நரன் தேவன் எல்லாம் பார்த்தா மனிதனாத்தானே தெரிறான். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வம் தெளிவா நமக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. என்ன உலகத்தில் மாற்றம்பாங்க. அப்ப அந்த எண்ணம் நமக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த லபாமா ஹம்மாராவுடைய செயல்களை நீ மாட்டிக்க கூடாது. முல்கிமாவுல எப்படி நடக்கணும்னு நமக்கு சொல்லி வர்றாங்க. அது தவ்கீது மக்காம்ல குடிக்கும் பொழுது தெரிந்து கொள்ளு மந்தி குணம் பெருமையோடு தான் லோவித்தனம் கெட்ட செயல் பேராசை சறுக்கி விடும் முகதாட்சண்யம் போராமை தானிவை ஹம்மாராவின் செயல்களாகும். ஹம்மாராவினுடைய செயல்கள் எது என்றால் அத நமக்கு ஒவ்வொன்னா சொல்லி வர்றாங்க. அதாவது மந்தி குணம்னா சோம்பலா நமக்கு வேதம் கிடைத்தும்
அதை சோம்பலாக அசட்டையாக பார்ப்பது. வேதம் படிப்பதுல நமக்கு சோம்பல் வந்துடக்கூடாது. வேத பாடசாலையில போய் படிப்பதற்கு நமக்கு சோம்பல் வரும், அது வரக்கூடாது. ஆலயத்துக்கு வருவதில் சோம்பல் வரும், அதுவும் வரக்கூடாது. எங்கெல்லாம் நமக்கு இந்த இது கிடைக்குதோ அந்த வாய்ப்பினை நம்ம அதுதான் சோம்பல். காரணம் சொல்லுவதைத்தான் நாம் சோம்பல் மந்தி குணம். அந்த மந்தி குணம் நமக்கு ஆகாதுங்கிறாங்க. அதுக்கு வந்து சுறுசுறுப்பு, நாம் எந்நேரமும் அந்த வேதத்தை படிக்கணும், நம்ம அதுல போகணும், தெய்வம் கொடுத்த இதுல எப்படி நிக்கணுங்கிற அந்த மந்தி குணத்தை நம்ம காலைல நேரமே எந்திரிக்க சொல்றாங்களா, அச்சோ 12 மணி வரைக்கும் படிக்கிறது என்னப்பா, அந்த மந்தி குணம், அதெல்லாம் மந்தி குணங்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து சோம்பல் வரக்கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, பெருமையை சொல்றாங்க. அதாவது பெருமை பேசுறது, பெருமையே பேசிக்கிட்டே போறது, எதை எடுத்தாலும் பெருமை பேசுறது, அது இருக்கக்கூடாதுங்கிறாங்க. தெரிந்து கொள்ளும் மந்தி குணம் பெருமையோடு தான் லோபித்தனம் கெட்ட செயல் பேராசை சறுக்கிவிடும் முகதாட்சண்யம் பொறாமை. இதுதான் ஹம்மாராவனுடைய செயல்ன்றாங்க. இப்ப மந்தி குணம்னா என்னன்னு பார்த்தோம். மாதிரி பெருமை தான்கிற அந்த பெருமை வரக்கூடாது இதுல. அதே மாதிரி தான் லோபித்தனம்ங்கிறாங்க. தான் லோபித்தனம்னா கஞ்சத்தனம், தரித்திரம். அதாவது தெய்வமே தெய்வம் இதுக்கு வரக்கு முன்னாடியே கூட எப்படிதாங்கன்னா வெளிக்கு தாராளமாயும் உள்முக சிக்கனதாராயும் இருந்திருக்கிறாங்க இல்லையா. சிக்கனமாக இருக்கணுமே தவிர மெய்யில வந்து தர்த்தனம் வந்துடக்கூடாது, மெய்யில வந்து தர்த்தனத்தை காட்டக்கூடாது. எது ஒண்ணுன்னு நம்ம இந்த பேர்பட்ட உயிரை காத்து நமக்கு காத்தளிக்க கொண்ட ரட்சக பெருமான் நமக்கு கிடைச்சிருக்கிறார்கள் என்றால் நாம் அதற்கு முன்னுதாரணமாக இருந்துடணும். நாம் எதை சொன்னாலும் நம்ம அதை முதல்ல முற்கொண்டு செய்யறதுக்கு நாம் முற்படணும். அந்த எண்ணம் வர்றதுக்கு நாம் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமாக எந்த ஒரு செயலையும் நம்ம அலட்சியமாக பார்த்துட முடியாது, அது சொல்றாங்க. அது மாதிரி முகதாட்சண்யம், அவர் மாமா பாட்டி அம்மா அப்பா இல்லையா, இதெல்லாம் நமக்கு வந்து முகதாட்சண்யமா அவங்க இப்படி நினைச்சிருவாங்க, அவங்க இப்படி சொல்லிடுவாங்க, அவங்க இப்படி இந்தனாலதான் நில நிக்க முடியல அப்படின்லாம் அந்த முகதாட்சண்யம் நிறைய வரும். ஒரு தெய்வ செயலுக்கு மாற்றமாக ஒரு சொல்றாருன்னு சொன்னா அதை வந்து முகதாட்சண்யம் பார்க்க கூடாது. அப்படி இல்லைங்க இப்படித்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுடைய முகதாட்சண்யம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதே மாதிரி பொறாமை, அது நமக்கு தெய்வம் தெளிவாகவே சொல்லிட்டாங்க, பொறாமை சாலைக்குள் இருக்கும் மக்களுக்கு ஆகவே ஆகாதுங்கிறாங்க. அது எச்சரிக்கை பண்றாங்க. இந்த பொறாமைகளாம் தான் இத்தகைய குணத்தை தான் நம்ம நடைமுறையை மாற்றி பழகணுங்கிறாங்க. இந்த குணமெல்லாம் நமக்கு வந்திருந்தாலும் இதுல நாம எவ்வளவு தூரம் மாற்றி இருக்கிறோம், நமக்கு நாமே செல்ஃபா செக் பண்ணிக்கிறதா. ஆனா இந்த செல்ஃபா பண்ணும்போது நம்ம எல்லாமே கரெக்டா பண்ற மாதிரி தான் நம்மளுடைய எண்ணம் தோணும். அதுதான் மாய்கி அழகா உட்கார்ந்து சொல்லும். இல்லையே நாம யாருக்கு போய் நம்ம என்ன பொறாமப்பட்டிருக்கிறோம் இது வரைக்கும், அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கும். நாம அது கிடையாது, மோதாட்சியமெல்லாம் நான் பார்க்கறது இல்லை, எதாவது சொல்றோம். நமக்கு ஒண்ணு நாம தான் அப்படிங்கிற பெருமையெல்லாம் நமக்கு கிடையாது. இது எல்லாமே சொல்லும், ஆனா அது உள்ள இருக்குங்கிறாங்க. அதை வந்து கலைந்தெடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதை வேணுங்கிறாங்க. அதை நீ இந்த வேதத்துல புடங்கியிருந்தா மட்டும்தான் நமக்கு எந்தெந்த இடமெல்லாம் இது மாதிரி வருதுன்னு நமக்கு தெரிஞ்சு அதை வந்து மாத்திக்க முடியுங்கிறாங்க. அந்த என்ன உலகத்துல மாத்தினா தாங்க நம்ம அந்த தேவ பிறப்புக்கே போக முடியுங்கிறதா நம்ம தெய்வம் சொல்றாங்க. அது மாதிரி லபாமாவனுடைய செயலையும் சொல்றாங்க. ஹம்மாரா செயல்கள் சொன்ன மாதிரி லவ்வாமா என்னென்ன செயல் அப்படின்னா, பிரித்து உரைப்போம் லவ்வாமாவின் குணத்தை புறம் பொய் கூபாடம் கோள் மனமூரெண்டே. அது என்ன சொல்றாங்க, பிரித்துரைப்போம் லவ்வாமின் குணத்தை புறம் சொல்லுதல் பொய் குபாடம் கோள் சொல்லுதல் மனமும் ரெண்டே. நாங்க அதான் புறங்கூறுதல், பொய் சொல்லுதல், குபாடம் வஞ்சக எண்ணம், கோள் சொல்லுதல், இத்தகைய குணத்தை நாம் மாற்றி நம் வாழ்க்கையில பழகி வரணும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது இந்த உலகாயுதமா இருந்தாலும் கூட இன்னொருத்தரை பத்தி நம்ம சொல்லுவதற்கு நமக்கு என்ன இருக்கு, அவங்க செய்யறாங்க, அதுக்கு தெய்வம் செய்யறாங்க. இந்த எண்ணத்தை நமக்குள் நாம் வளர்த்தாம அது எப்படி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க இந்த புறங்கூறுறதுங்கிறதுங்க தெய்வம் ரொம்ப ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாங்க. இன்னொருத்தரை பத்தி இன்னொருத்தர் இடத்துல புறங்கூறுறது, பொய் சொல்றது, குபாடம் வஞ்சக எண்ணம், அப்புறம் கோல் சொல்றது. இந்த கோல் சொல்றதுங்கிறத தான் ரொம்ப அறுதிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் லபாமாவனுடைய செயல்கள். இது மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே வந்துடும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதுல இருந்து நம்மளுடைய குணத்தை எப்படி மாத்திக்கணும்னு தான் தெய்வம் நமக்கு வந்து சொல்றாங்க. இதுல இருந்து அந்த எண்ண உலகத்துல நம்ம எப்படி மாத்திக்கணும்னு சொல்லி வர்றாங்க. அதாவது முல்கிமாவனுடைய குணத்தை வளர்த்து கொள்ளணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா முல்கிமாவனுடைய குணத்தை வளர்த்து கொள்ளணும்னு சொல்லி அதே பாடல்ல குறிப்பிடுறாங்க.
திரண்ட குணம் உள்ளதையே போதும் மாக்களே, தௌபா உள்ளுதிப்புடனே பொறுமை தாண்மை, அறமானல் அறிவுடனே வணக்கம் கல்வி, அதுதானே முல்கி வென்றதாகும். அதாவது என்ன கொடுக்குறாங்கன்னா, உள்ளதையே போதுமாக்கி கொள்ளல் இல்லையா, முல்கிமாவுடைய முதல். இதுல மெயினா அந்த எண்ணம் வரலைன்னா, ஆயின்னு தெரியும் சொல்றாங்களே, ஏடா சனியனே உனக்கு இரண்டா கை கால ஊனமா முடமா, உன் புள்ள குட்டிகளை ஊனமா, ஏண்டா பறந்து தெரிஞ்சு இப்படி ஆளா தெரியுற இல்லையா. நமக்கு இது போதுங்கிற எண்ணம், அதை சொல்றாங்க. இரண்ட குணம் உள்ளதையே போதுமாக்கி கொள்ளல் அப்படின்னு சொல்றாங்க. போதுமாக்குறதுங்கிறது பொதுவாகவே இந்த உலகாயுதத்துல இருக்கலாம், அதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நம்ம அதை தெய்வம் அதுக்காக நீ எல்லாம் விட்டுட்டு வாடான்னு சொல்ல. இது போதுங்கிற எண்ணம். இன்னைக்கு தெய்வம் சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு 3 ரூபா வர்ற இடத்துல எனக்கு 1 ரூபா தான் வந்ததா, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்க. 3 ரூபா வரலையே, அதுக்காக கவலைப்பட்டு நீ ஓடிக்கிட்டு அலையாத அப்படிங்கிறாங்க இல்லையா. இந்த உள்ளதையே போதுமாக்கி கொள்ளல், இருக்கிறது போதும் தெய்வமே. என்னைய விட கீழே இருக்கிறவனை பார்த்தா எத்தனையோ இதா இருக்கான், அதை விட என்னை தெய்வம் நல்லா வச்சிருக்காங்க. அப்ப நான் இன்னும் தெய்வ செயல்ல இருந்து இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வரணும். அது சொல்றாங்க. அதே மாதிரி பொறுமை தாழ்மை, குருவினுடைய இரக்கம் நம் மீது பாய செய்யும் குணங்கள், இதெல்லாம் பொறுமை வேணும், தாழ்மை வேணும், அதை சொல்லி வர்றாங்க. அதே மாதிரி வணக்கம், நம்ம கையில அவுடதம் வேணும் அப்படின்னா வணக்கத்துல நம்ம கலந்து கொள்றதை பொறுத்து இருக்குங்கிறாங்க. அது மாதிரி கல்வி, இந்த வேத கல்வி, அதாவது நமக்கு வேத கல்விங்கிறது நான் கூடி படிக்கிற இடம்தான் வேத கல்வியா இருக்கும். ஏன்னு சொன்னா, நம்ம வீட்டுல படிச்சுக்கிறோம், நாங்களே பாத்துக்கிறோம், போன தடவை சொன்னோம் இல்லையா. ஆமா, நாமளே பாத்துக்கிறோம், நாங்களே செஞ்சுக்குவோம் அப்படின்னு நாம் அது ஆனா கத்துக்கிட்டு போன மாதிரிதான் இல்லையா. அது கூடி படிக்கிற இடத்துலதான் நமக்கு எல்லாம், ஏன்னா அது அவருடைய ஆசீர்வாதம் அங்கதான் நிரம்ப நிக்குது. நமக்கு மக்களோட மக்களா இருந்து கூடி அங்க நம்மளுடைய எண்ணங்கள் சிதறுதுன்னு சொல்லணும்னா, இன்னும் நாம தான் சரியான இடத்துக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெய்வம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு இப்ப ஆலயத்துக்கு வர எத்தனையோ மக்கள் வர்றாங்க, எத்தனையோ போறாங்க, நம்ம ஆலயம் வரோம் இல்லையா. அப்படித்தான் வேத நூல் படிக்கக்கூடிய இடம் அது. நம்ம எல்லாரும் கூடி நின்று அந்த இடத்துல எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம இருக்கணும். அந்த கல்வியை கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த வேத பாடசாலை. அது அந்த என்ன சொல்றது, அந்த சத்தத்துடன் பாடி அந்த ஜீவனுக்கு வலுவேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக நமக்கு இருக்குது. அதே மாதிரி கிங்கிலியின் எங்கிருந்தெல்லாம் நம்மளைய சரி பண்ணிக்கணுங்கிறக்கா சொல்ல, கிங்கிலியனுடைய அவமானத்திலிருந்தும், நெருப்பின் வேதனையிலிருந்தும், நரகளின் உணவிலிருந்தும், கிங்கிலியன் அவமானத்திலிருந்தும், நெருப்பின் வேதனையிலிருந்தும், நரகளின் உணவிலிருந்தும் கற்பகோடி கால அவஸ்தைப்படாமல் தப்பிக்க வேண்டும் என்றால், மெய்வழிக்கு வந்தும் மேற்கூறிய லபாமா ஹம்மாராவின் குணங்களை மாற்றி முல்கிமாவின் குணங்களை வளர்த்து கொள்ள நாம் தினந்தோறும் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது அதுதான் குணங்கள். அதுல மாறி மாறி நம்மளை மாத்திக்கிறது தான் தெய்வத்தை நோக்கி நாம் பயணம் போகின்றோம் என்று அர்த்தம். அந்த மெய்வழி என்பது படித்து வருவதல்ல, பழகி வருவது. எனவே நாம் தெய்வ உத்தரத்தில் பழகி அவருடைய அன்பை பெற்று அவ்வுலக வாழ்வில் மகிழ்ச்சியாக நாம் அனைவரும் வாழ்வோமாக. அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம்.